செப்டம்பர் 26 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் கீதா இவங்க 2 பேருக்கிட்டையுமே பொய் சொல்லி அபிராமி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாராங்க. ஏங்க இங்க நடக்கிறது எதையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வேற ஏதோ ஏற்பாடு நடக்குது, அதுதான் எனக்கு புரியுது. ஒருவேளை உங்க அம்மா உங்களுக்கு எனக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கீதா சொல்றாங்க. இல்லைங்க, அம்மா அப்படியெல்லாம் பண்ணுற ஆளே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு கார்த்திக் அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கையில சொல்றாங்க. இல்லைங்க, இங்க ஏதோ விபரீதம் நடக்க போகுது, அதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு கீதா சொல்றாங்க. உடனே குடும்பத்தோட நின்னுட்டு தீபாவுடைய தாலியை எடுத்து ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க அபிராமி. அம்மா இப்ப எதுக்காக தீபா தாலியை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாங்க. எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தாப்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அம்மனுடைய சன்னதியில கொண்டுட்டு போய் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அந்த தாலியை கொண்டுட்டு அபிராமியுடைய கையில கொடுக்குறாங்க. அபிராமி கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. எதுக்குமா இப்ப இதை என் கையில கொடுக்குறீங்க? நீ இப்ப தீபாவுடைய கழுத்துல தாலி கட்டணும். வெளியே எல்லாருக்கும் சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணலான்னு நினைச்சா அது தடங்களாவே போகுது. அதனாலதான் யாருக்கிட்டையுமே சொல்லாம நான் சர்ப்ரைஸா இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுல உனக்கு தீபாவுக்கு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னால இப்ப தீபா கழுத்துல தாலியெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி வராங்க. என்ன கார்த்தி, நீங்களும் தீபாவும் ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் பண்ணினீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக தீபாவுடைய கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இவ தான் தீபாவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த கார்த்தி தீபாவுடைய கழுத்துல தாலி கட்டுவார்? இவ ஒரு ஃப்ராடு கொலகாரி கீதா. இவளை தான் தீபான்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு உட்கார வச்சு இத்தனை நாளா சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த கார்த்தி அப்படின்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க ஒண்ணு தீபா கிடையாது. தீபா மாதிரி இருக்கிற கீதா. தீபா எங்க இருக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. இன்னும் நான் அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரமாவே அவங்கள தேடி நான் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி. கார்த்தி சொன்ன உண்மையை கேட்ட உடனே அபிராமிக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அதே இடத்துலயே மயக்கம் போட்டு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. உடனே பதட்டத்துல வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. அங்க கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளியுது. என்னப்பா கார்த்தி, நீ இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னம்மா பண்றது? ஹாஸ்பிட்டல்ல நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த கீதாவை தீபான்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். சீக்கிரமாவே தீபாவை நம்ம கண்டுபிடிச்சாரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, தீபா இல்லாம என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. சீக்கிரமாவே அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க.